நம்ம தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொன்னது சரிதான். எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல. கேரிங்டன்ல இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஓனர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நமக்கு கிளியரா தெரியுது சைன்ஸு. லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல எத்தன மேனேஜர் 1, 2, 3, 4 கை வச்சு எண்ணவே முடியாது. அவ்ளோ மேனேஜர்ஸ் தூக்கிட்டாங்க. அவ்ளோ பிளேயர்ஸ் தேவையில்லாம வாங்குனாங்க. இப்ப டென் ஹாக் இருக்கும்போது டென் ஹாக் பிரச்சனை கிடையாது. ஓலே இருக்கும்போது அவரும் பிரச்சனை கிடையாது. அமரிமும் பிரச்சனை கிடையாது. யார் பிரச்சனை? ஓனர்ஸ் தான் பிரச்சனை. என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொன்று ஃபுட்பால் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது. இப்போ டென்னாக் வந்து இப்போ இனியாஸ் வந்தாங்க, உள்ளே வந்தாங்க, டென்னாக் சரியில்லை, தூக்க வேண்டியதானே, அதெல்லாம் இல்லை. அவ்வளோ மில்லியன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அவர் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 மாதம் கழிச்சு தூக்கிடுறாங்க, முடிஞ்சு. இப்போ ரூபன் அமோரிம் வந்து 3-4-3 இருக்க கரண்ட் பிளேயர்ஸ் வந்து அந்த சிஸ்டம் சூட்டே ஆகாது. அப்பயும் அந்த மேனேஜரை உள்ளே வர வைக்கிறாங்க. அவருக்கும் பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன, ஒரு வருஷம், ஒரு ஃபுல் சீசன் கூட இல்லை, தூக்கிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ யார் ஃப்ளெச்சர் போட்டிருக்காங்க. அவர் இது வரையும் ஒரு ஃபர்ஸ்ட் டீமை வந்து மேனேஜ் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹாஃப் சீசன் வந்து இன்ட்ரிமா ரால்ஃப் ராக்னிக், ஒரு லெஜெண்டரி மேனேஜர், அவராலே எதுவும் பண்ண முடியல. அவரே வந்து இந்த டீம் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேணும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் 10 வருஷம் முன்னாடி மொரீனியோவும் இதே தான் சொல்லிட்டு போனார். ஒரு டெக்கேட் ஆயிடுச்சு, ஆனாலும் எதுவுமே மாறல. ஸோ ஒரே பிரச்சனை தான், ஓனர்ஸ்.